வணக்கம். எஸ்என் தமிழா சேனல் அன்புடன் வர இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம மேலூர் மாட்டு சந்தையில் சும்மா மாடு குமிஞ்சிருச்சு. எக்கச்சக்கமான மாடு காளை மாடெலாம் பார்க்க அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. 2வது வீடியோலாம் இருக்குது, அவ்வளோ தரமான மாடுகள்லாம் இருக்குது. புதன்கிழமை மறந்துடாதீங்க. கண்டிப்பாக அருமையான மாடுகள்லாம் வந்திருக்கு. அதை ஃபுல்லாகவே நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பூராமே சொல்லுங்கள். மாடு பூராமே மாடு பூராமே தரமான மாடு. விலையுமே பார்த்திங்கன்னா மாடு எக்கச்சக்கமாக வந்தனால விலை நம்மளுக்கு தெரிஞ்சு இன்றைக்கி கொஞ்சம் குறைவுதேன். விலை ரொம்ப குறைவாக போச்சு. ஏன்னா மாடு சரியான மழை வேறு, நைட்டு பூரா மழை பெஞ்சனால விலை ரொம்ப கம்மியான விலை ஆயிடுச்சு. மாடு பூராமே சேல்ஸ் ஆகிடுச்சு. நிறையா விற்காமல் கிடந்துச்சு. வாங்கினாலும் வியாபாரி பூராமே கொஞ்சம் எல்லாம் நட்டமாக போச்சுன்னு தான் சொன்னாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி விலை பூராமே கம்மி தான். ஆனால் வியாபாரிகளுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி தான். வாங்கினவங்களுக்கு, விற்றவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். பாவம், கண்டு மாடும் குமிஞ்சிருச்சு. அம்புட்டு மாடு தீபாவளியை ஒட்டின்றால அதிகமான மாடு, எக்கச்சக்கமான மாடு வந்துருந்துச்சு. வெளியூர் ஆட்களுமே வந்தாங்க, அவங்களுமே மாடு வாங்கியிருக்காங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நிறையா இருப்பீங்க. அவங்க புறாமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒவ்வொரு மாடையுமே பாருங்கள், அவ்வளோ தரமாக இருக்கும். அந்த மாடுகளை புறாமே பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களையும் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் அந்த மாடு தெரிஞ்ச மாடாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இது இந்த ஒரு மாடு அப்படின்ட்டு போட்டு விடுங்க. மாடுகளை பூராமே பாருங்கள். நல்ல நல்ல மாடுகள் தான் இருந்துச்சு, அதை பூராமே எடுத்துருக்கேன். இந்த இதில் பூராமே கிடேரி, இந்த காலங்கண்டுகளை பூராமே பாருங்கள். நல்லா கிடேரி, இதெல்லாம் நல்லா கிடேரி தான். நல்லா சூப்பரான நாடி, லேசாக மர நல்லா இதுதான். அதே மாதிரி 2 பல் 4 பல் அந்த மாதிரி எல்லாம் அருமையான மாடு வந்துருந்துச்சு. அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு மாடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வாங்குங்க. நம்மளை பொறுத்த அளவில் அவ்வளோதான். நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா மாடு உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் வாங்கணும்ன்றாங்கன்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வாங்கி கொடுப்போம். சந்தை ஒரு 4 மணிக்கு ஓப்பன் ஆகிரும். அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். 4 மணிக்கு மாடு பூராமே நான் வந்துடுறேன். வர நம்ம பார்த்து 4 மணிக்கு ஓப்பன் ஆனோமே நம்ம போய் மாடை பார்த்து பேசிக்கிற வேண்டியதேன். பேசி முடிச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம முதல்ல கூட பார்க்கும்போது, ஏன்னா மழை பெஞ்சனால பூரா பேருமே லேட்டாக தான் வந்தாங்க. வந்ததுமே அது என்னென்னா ஏரியாவும் தூரத்தில் இருந்துச்சு. இந்த இதுவுமே இதானனால மாடு மழை எதுவுமா வந்த மாடு பூராமே கொடுத்துட்டாங்க. மேக்ஸிமம் கம்மியாக போனாலும் பரவாயில்லன்ட்டு விற்றுட்டு போயிட்டாங்க. இந்த வாரத்தில் கூட ஒரு நம்ம இதில் வந்திருந்தாங்க. அவங்களுக்குமே மாடு வாங்கி கொடுத்தோம். நம்ம நல்ல மாடு தான், கொஞ்சம் கறி மாடு தான் வாங்கி கொடுத்தோம். அதுபுறாமே இந்த வண்டி மாடு, இது மாதிரி பசு இது மாதிரி தான் வாங்கி கொடுத்தோம். ஏன்னா அவங்களுக்கு அதுதான் வாங்க வந்தாங்க. தீபாவளி ஒட்டின்றாலும் அதை வச்சு தான் வந்தாங்க. ஆனால் வளர்ப்புக்கு சூப்பர் மாடு இருக்குது. ஆனால் அவங்க விலை விட்டே தர்றாங்கல்ல. காளைக்கு எப்போயுமே மவுசு இருக்குன்ற மாதிரி, நல்ல காளைக்கு மவுசு இருக்குது. அதனால் அது ஓடிடுச்சு. ஆனால் என்னைக்கு இருந்த காட்டிலும் இன்றைக்கி விலை கம்மி தான் நம்மளை பொறுத்தளவில். பூரா அந்த மாதிரி வண்டி மாடு தான் வந்துருந்துச்சு. அவன் முதல்ல கேட்டான், நிறையா மாடுகள் கேட்டான். பூராமே நிறையா வண்டி மாடுகள்லாம் முதல்ல வந்துருச்சு. அவன் ஒருத்தரெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தார், வண்டி மாடில் ரேஸுக்கு ஆகணும் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் பாருங்கள், கிட்டத்தட்ட அவன் மாடு சரியான மாடு, காங்கேயன் சரியான புருவட்டு, நல்லா கன்னத்தை போய் முதுகெல்லாம் ஒரு ஆள் படுக்கலாம் அந்த அளவுக்கு இருந்துச்சு. வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியுதோ, நேராக பார்க்கும்போது அவத்தாந்தண்டி மாடு அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. இந்த இதுவுமே பாருங்கள், நல்ல தலை செட் சூப்பராக இருக்குது. நல்லா உச்சத்தலை மாடுமே நல்லா சூப்பரான மாடு. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாடை எடுத்து தரலாம். நம்மளை எதிர்பார்க்காம வந்தாலுமே வாங்கிக்கோங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் மாடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாடை எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலையுமே நம்ம சொல்கிறது தான். நீங்கள் விற்றுப்பிட்டு சந்தையில் இன்றைக்கி கூட பிரச்சனை தான் நடந்துச்சு. எல்லாருமே சண்டை போட்டாங்க. ஏன்னா நம்மளே இன்னும் 1 மாத கிழமை நம்ம தான் எடுக்க போகிறோம் வீடியோ. அதனால் நான் பெருசுப்படுத்திக்கல. இந்த பையன் தான் வந்தாப்புல, வாங்கிட்டு போனாப்புல. ராஜபாளையத்துலேருந்து வந்தாப்புல, வாங்கிட்டு போனாப்புல. பரவாயில்ல, நம்ம தான் வாங்கி கொடுத்தேன். நான் வர்றதுக்கு முன்னைக்கு வேறு ஒரு தரகர் வாங்கி கொடுத்தாப்புல. அது போக அப்புறம் நான் ஒரு 3 மாடு வாங்கி கொடுத்தேன். வாங்கிட்டாப்புல. பரவாயில்ல, நல்லபடியாக ஏற்றிட்டு போங்கன்ட்டு அனுப்பிவிட்டாச்சு. அது போக பார்த்திங்கன்னா இந்த பசு மாடுகள்லாம் எக்கச்சக்கமான மாடு வந்துருந்துச்சு.
அவ்வளோ ஒரு மாடுகளை எதிர்பார்க்க முடியல, அந்தளவுக்கு தரமாக வந்துருந்துச்சு. ஆனால் மாடு நல்லா நாட்டு மாடுலாம் அருமையான பாய்ச்ச மாடுகளாக வந்துருந்துச்சு. நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே தெரியும். நல்ல மாடை குத்துற மாடு இதெல்லாம் பார்த்து வாங்கணும்னா நீங்கள் மாடு வந்து வாங்கலாம், வாங்கிட்டு போங்க, நல்லபடியாக இருக்கட்டும். ஏதோ 1-2 மாடு பொழைச்சா கூட போதுன்ற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி சந்தை வியாபாரத்தை பொறுத்தளவில் வளர்ப்புக்குன்ட்டு வாங்கிட்டு போகிறது சில நேரத்தில் வந்து போயிடுறேன். அதை வந்து யாரும் பெருசுபடுத்திக்கிற வேணாம். ஏன்னா உங்களுக்கு விருப்பமாக வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கோங்க. வியாபாரத்தை கொடுத்தோம்னா அவர் தோதுவாதைகள் எப்படி இருக்கும், பணம் காசு பிரச்சனை, பல பிரச்சனைகள் இருப்பாங்க. அதனால் அவங்க வந்து விற்றுப்புடுவாங்க. அதனால் போய் ஓப்பனாக சொல்கிறதேன். இதனால் முடிஞ்சால் நீங்கள் உங்கள் மாடை விற்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா வீட்டிலே போட்டுருங்க. விலையும் சொல்லக்கூடாது, எதுவுமே சொல்லாதீங்க. சாகிற வரைக்கும் நம்ம வீட்டிலே இருக்கட்டும்னு நினச்சி அதே வாக்கில் இருக்கட்டும். அது பூராமே மாடு பூரா கிடக்கு பாருங்க. மாடு கொல்லை மாடு வந்த மாடு பூராமே பாருங்கள், எத்தனை இந்த மாடுகள்லாம் இன்னும் வீடியோலாம் இருக்குது. சரியான மாடு உள்ள வீடியோ போய் எடுக்க முடியல, அந்த அளவுக்கு இருந்துச்சு. இதெல்லாம் கொம்பை பாருங்கள், சரியான கொம்பு. நம்ம சில நேரத்தில் மாடு பூராமே பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்க போகிற அன்னைக்கு பார்த்திங்கன்னா மாடு நல்ல மாடாக அமையாது. அது நிறைய பேர்த்துக்கு இருக்கும். நம்ம ஒரு இதை நினச்சி வருவோம், அன்றைக்கி பார்த்தா அமையாது. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக மாடு கிடக்கும். அதான் சொன்னேன், சூப்பராக இருக்கு பாருங்க மாடு. ஒரு ஆள் படுக்கிற அளவுக்கு இருக்குது முதுகு, அந்த அளவுக்கு தரமாக இருக்குது. இந்த இங்கிட்டு பூராமே எல்லாமே எல்லா காலையுமே எடுத்திருக்கேன். பூரா மாட்டையுமே பாருங்கள். அவங்க வியாபாரிய வர்த்தமாக அவங்களும் நானும் பல 1 லட்சம் 2 லட்சம்னு போட்டு நாங்கள் மாடை வாங்கிட்டு வந்துடுறோம், நீங்கள் ஈஸியாக எடுத்து போட்டுறீங்க. அங்கே பார்த்தா எங்களை வந்து அவங்க சண்டை வர்றாங்க, மாடை எப்படி விற்க போச்சுன்ட்டு அப்படின்றாங்க. இதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, முடிஞ்ச வரைக்கும் அதை மட்டும் செஞ்சுருங்க. அது தயவுசெய்து கோச்சிக்கிற வேணாம். ஏன்னா சில நேரத்தில் அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த சகதியிலையும் மலையிலையும் கிடந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மாடுகளை கொண்டு வராங்க. அதோடு கொண்டு வரும்போதும் சில விஷயங்கள்லாம் அவங்கெல்லாம் மாடை குத்திப்பிடுது. 4 மாடு 5 மாடை பிடிக்கும்போது ஒரு சில மாடுகள்லாம் குத்திப்பிடுது. அதை அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வரோம், அதனால் நீங்கள் அதெல்லாம் எடுக்காதீங்க, தயவுசெய்து எங்களையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க அப்படின்றாங்க. அதனால் மேக்ஸிமம் பார்த்துக்குங்க. அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியலை, உங்களையும் குறை சொல்ல முடியலை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்து போட்டிருக்கேன், அதை மட்டும் வீடியோ பாருங்கள், நல்லதை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாடு பூராமே இந்த மாடு கிடக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. மாடு பூராமே தரமான மாடு தான் வந்துருந்துச்சு. நிறையா மாடு நல்ல மாடு, குட்டை கொம்பாக இருந்தாலுமே நல்ல டைப்பான மாடுகளாகவே வந்துருந்துச்சு. மர மாடுகள்லாம் எக்கச்சக்கமான மாடு, ஒரு 4-5 மாட்டுக்கு மேலே வந்துருந்துச்சு. தரமான மர மாடு அதுவுமே கிடந்துச்சு. இதெல்லாம் பாருங்க, நல்லா கொம்பை எடுத்துட்டாங்க. ஆனால் கொம்பெல்லாம் நல்லா வாட்டமாக இருந்திருக்கு, கொம்பு குறைஞ்சிருச்சு. இந்த பசுவெல்லாம் எல்லா மாடுமே பார்த்தீங்கன்னா நல்லா பையாம்பாக இருக்குது. அதுலேயும் மடு நோய் இந்த மாதிரி பிரச்சனை வந்ததே மாடு பூராமே நிறையா இதாகிடுது. நல்லா ஒரு 50-60 ரூபாய்க்கு விற்கக்கூடிய மாடு கூட வெட்டியாக போகுது. இந்த மடு நோய் வந்து கடைசியாக 10 ரூபா 15 ரூபாய்க்கு விற்றுட்டு போகுறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த மாதிரி மாடு மேக்ஸிமம் சில பேர்லாம் பார்த்தா இந்த மாடுக்கு பாருங்களேன், மாடு குத்தி கிழிச்சு பிடிச்சி நல்லா வகுத்துலேயே குத்தி இந்த லைனில் பூரா அதெல்லாம் சூப்பர், நல்லா பருவட்டு, நல்லா கொம்படி, என்ன குறை இருக்குது, நல்லா மச்சம் எல்லாமே இருக்குது மாட்டில். இது மூஞ்சி மர, இது ஓரளவுக்கு மீடியமான உயரமான மாடு தான். எதுவுமே வாங்கி கொடுத்துருந்தாங்க, அவங்க தான் பிடிச்சிட்டு போகிறாங்க மாடை. நம்ம வர்றதுக்கு முன்னுக்கே வாங்கின மாடுங்க இது பூரா. இந்த கண்டுலாம் சூப்பரான கண்டு, நல்லா வளர்ப்புக்கு அருமையாக இருக்கும், நல்லா லட்சணமாக இருக்குது, நல்லா கும்படி எல்லாமே இருக்குது. நாளைக்கு என்னன்ற விவரம்லாம் தெரியலை. சந்தையில் வந்து இன்றைக்கெலாம் ரொம்ப கஷ்டம், மழையும் தண்ணியுமாக இருக்குது. அவங்களுமே என்கிட்ட மண்ணெல்லாம் போன்ட்ரிப்லாம் அவ்வளோ மண் அடித்தாங்க, சல்லி கில்லி அது இதுன்னு இட்டி தான் பார்த்தாங்க. அவங்களையும் குறை சொல்ல முடியலை. ஏன்னா இந்த வந்தில் சகதின்றது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாட்டு சாணி வந்து போட்டுக்கிட்டே இருக்குல்ல, வாரத்தில் அந்த சந்தை வரனால அந்த சாணியெல்லாம் கிடக்குது. அது கிடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சகதி உருவாயிரும், துருன்னு ஆயிரும். அதனால் அவங்கெல்லாம் குறை சொல்ல முடியாது. தண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால தான் இடம் இல்லை, மற்றபடியாக எந்த குறையும் இல்லை, நல்லபடியாக தான் அவங்க நடத்துகிறாங்க. மாடு பூராமே பாருங்கள்.
கண்டுலாம் பார்த்தீங்கன்னா 2 பல்லு 4 பல்லாம் தரமாக வந்துருந்துச்சு கண்டு பூரா. ஆனால் நம்ம வாங்கி கட்டிப்புடுறாங்க வியாபாரியை பார்த்தீங்கன்னா சடனாக வாங்கி கட்டிடுறாங்க. நம்ம போய் இப்போ வளர்ப்புக்கு வாங்கணும்னா அதை இறக்கி பார்த்து நடை பார்த்து பல்லை பார்த்து அவ்வளோ சுழி பார்த்து எல்லாமே பண்ணுறான். அவங்க வந்து சிம்பிளாக ஒரே மாடு இடம் இருக்கா, கொம்பு உடஞ்சான்னா காது இதான்னா எது பண்ணாலும் ஒன்றும் கிடையாது. அவங்க வாங்கி மாடை கட்டிடுவாங்க. நல்ல மாடாக இருந்தாலும் கெட்ட மாடாக இருந்தாலும் அவ்வளோதான். அவங்களுக்கு தேவை மாடு இடையான மாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வாங்கி கட்டிடுவாங்க. அதில் வந்து அந்த பசுவெல்லாம் பாருங்கள், எத்தனை தண்ணி பசு, மாடு எம்புட்டு உயரம் தரம், காலு ராங்கு. என்னால் கொடுத்தாப்புல என்னன்னு தெரியலை. மற்றபடி அம்மட்ட விலை வந்து 60 ரூபாய்க்கு மேலே சொல்லிக்கிருந்தாங்க. 65 நம்ம சொன்னாங்க. எவ்வளோ முடிஞ்சுன்னு தெரில. நல்ல மாடு, பெருவெட்டு மாடு தான் பூரா. இந்த அங்கிட்டு ஒரு மரப்பசு கிடக்கு, இந்த காலங்கண்டு பூரா இருக்குது. இதெல்லாம் கொம்பு தான் குட்டையாக போச்சு, மற்றபடி நல்லா இருக்குங்க மாடு பூராமே. இந்த மாதிரி இதே மாடு கொஞ்சம் சில பேர்லாம் பார்த்தா மாடு கொம்படி இதுக்கெல்லாம் இருந்தால் மாடு பார்க்க வளர்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். மாடு சின்ன மாடாக இருந்தால் கூட கொம்பு அடி மாடை வந்து பெரிய மாடாக காமிச்சுவிடும். மாடு நாட்டு மாடுகள்லாம் பாருங்கள், சூப்பரான மாடுகள்லாம் வரும். அது பூராமே காட்டுறேன் பாருங்கள். இது பூரா 2 பல்லு 4 பல்லு கண்டுக்காதேன். இந்த லைனில் பூராமே கிடக்கிறது பூரா நிறைய. அந்த சில நேரத்தில் ஒரு கிராஸ் கண்டுகள்லாம் நல்ல பாய்ச்சலான கண்டுகள்லாம் கிடச்சி. அவங்க இப்போ ஒருத்தர் கேட்டிருந்தார் மில்ட்டுக்காரு, அவருக்கு போடலாம்னு நினச்சேன். ஆனால் அதை வீடியோவில் இருக்குது பாருங்கள். அவருக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம எடுக்கும்போது வீடியோ எடுக்கும்போது 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அவர் டியூட்டிக்கு போயிடுவேன், அப்புறம் பார்க்க முடியாதுன்ட்டார். அதனால தான் போட்டு விடலை அவருக்கு. நல்லா கண்டு அவர் கேட்ட மாதிரியே தான் நல்லா அறத்துமுள்ள நல்லா இருக்கணும் அப்படின்றாரு. அதே மாதிரி கண்டு தான் வந்துருந்துச்சு. அதை நான் வீடியோ இருக்குது, அது வரும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் பாருங்கள். நிறையா இதில் பூரா கிடக்கு மாடு. ஆனால் எக்கச்சக்கமான மாடு வந்துருந்துச்சு. ஆனால் வியாபாரியை பாவம் வெளியிலேருந்து வாங்கி வியாபாரம் மாற்றுறாங்க பாருங்க. அவங்க ஃபுல்லாகவே அந்த அன்னைக்கு மேக்ஸிமம் பூராருமே நட்டான்னு தான் சொன்னாங்க. யாரும் லாபம்னு சொல்ல ஒரு சந்தோஷம் இல்லாமல் தான் கொடுத்துட்டு போனாங்க. சரி பரவாயில்ல, ஒரு வாரம் இப்படி தான் ஒரு வாரம் அப்படி தான் எல்லாருமே தான் ஏற்றுக்கிறேன்னு. லாபம் கிடைக்கும்போது சந்தோஷமாக போவாங்க, நட்டமாகும்போது அது கொஞ்சம் வருத்தம் தான் இருக்கும். யாருக்காக இருந்தாலும் வரக்கூடியது தானே. கண்டெல்லாம் கண்டு ஒரு 2 பயல கேட்டாங்க. அதெல்லாம் வந்தால் தான் கொஞ்சம் வாங்க முடியும். ஏன்னா இங்கே உள்ளெல்லாம் போக முடியாத அளவுக்கு மாடு ஒருத்தர் வாங்க வந்தாருன்னா அவருக்கு நம்ம கொஞ்சம் பார்த்து அனுசரித்து வாங்கி கொடுக்கணுன்றக்காண்டி அந்த இதில் தான் இருக்க மாதிரி இருக்குது. தொடர்ச்சியாக வீடியோ போட்டுக்கிட்டே தான் வர்றோம். அது ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை எல்லா விதத்துக்குமே போட்டேன் போய் அந்த வீடியோனால் எல்லா விதத்துக்குமே போய் நிறைய பேர் பார்க்குறாங்க. அந்த அளவு சந்தோஷந்தேன். சில பேர் பார்த்தீங்கன்னா அது இதுன்னு ஏதாவது குறைகள் சொல்லுவாங்க. அதை நம்ம எதுவும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. நம்ம என்ன பண்ண முடியும். பாருங்கள், அடுத்தடுத்து வீடியோத்தையும் வேறு ஆளை போட சொல்லணும். அவங்க இவ்வளோ தூரம் எடுத்து போடுறாங்களா என்னன்னு தெரியாது. பாருங்கள், நாட்டு மாடு வாங்கக்கூடியவங்களுக்கு வாங்கி வளர்க்குறவங்களுக்கு ஈஸியாக வந்து வாங்கலாம். ஆனால் மாடை பொறுத்த அளவில் 2 மாடு 3 மாடு மொத்தமாக தான் கொடுக்குறாங்க. ஒத்தலாம் கொடுக்குறது ரொம்ப ரேராக இருக்குது. ஒரு மாடாக கொடுக்குறது. நான் 3 மாடு 4 மாடு வியாபாரி வாங்கிட்டு வரனால அவங்க தொடர்ச்சியாக நம்ம ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்கிறதேன். அவங்க சொல்கிறதும் வாஸ்தவமான பேச்சு தான். ஏன்னா மாடை 3 மாடு 4 மாடை கொண்டு வராங்க. அதில் ஒரு மாடை நம்ம கேட்டோம்னா அதே நல்ல மாடுன்னுவாங்க. அந்த கண்டத்தையும் சொன்னேன் நான். கொஞ்சம் அறத்துமுள்ள கிராஸு கண்டு கேட்டிருந்தவங்களுக்கு இந்த கண்டை சொன்னேன். கண்டு நல்லா பச்சை நல்லா வேகமாக தான் இருந்துச்சு. இங்கே பாயுது அங்கே போய் பாயுமான்னு சொல்லி தெரியாது. அந்த கிராஸை கண்டை பொறுத்தெல்லாம் ஒரு சிலது நல்லா வேலை செய்யுங்க, பார்ப்போம். இந்த இதெல்லாம் மரக்காலம் நல்ல காலம் தான். நல்லா கழுத்தில் மட்டும் அப்புறம் அங்கிட்டு போகிறோம் விட்டுருச்சு, நல்லா வெள்ளையாகத்தான் இறங்கிச்சு. அப்புறம் பூராம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காளை மாடு பூராமே இருக்குது பாருங்கள். அதை பூரா பாருங்கள். அதுக்கு சில மாடு குட்டை கொம்பு வந்து அதெல்லாம் நல்லா கொஞ்சம் கொம்படி தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. மற்றபடி நீளம் உயரம் எல்லாமே இருந்துச்சு. மாட்டில் நல்லா சவுக்கு மாதிரி இருந்துச்சு.
ஆனால் நாடி இறக்கம் கூட மாட்டில் அதான் கொடுத்துட்டாங்க. இந்த இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாத்தே இருக்கும் கொம்பலாம். அதைக்கு வடத்துக்கு இதுகளுக்கு வாங்கணும்னாலே கொம்படியாக தான் பார்க்குறாங்க. உயரமும் இருக்கணும், கொம்பு இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. வடத்துக்கெலாம் நிறையா மாடு வந்து பார்த்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இதில் என்னையை பொறுத்தளவில் வந்து 2 பல்லு 4 பல்லு கண்டு அவுக்காத கண்டுக நிறையா வரும். அதை முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம், பார்த்துட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் நிறையா பேர் பார்த்திங்கன்னா மாடுமே வந்து போட்டு விட்றாங்க. நம்ம குரூப்பில் விற்க சொல்லி இதெல்லாம் வந்து கேட்டு போட்டு விட்றாங்க. ஆனால் ரேட்டு பூராமே பார்த்திங்கன்னா ஹெவியாக தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி பசு மாடு எது இருந்துச்சுன்னா, பால் மாடு இருந்துச்சு, அந்த நம்பருக்கு போட்டு விடுங்க. நல்லா இளங்கண்டு மாடு நிறைய பேர் கேட்குறாங்க. நாட்டு மாடு ஜாதி மாடு எது இருந்தாலுமே நீங்கள் போட்டு விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு விற்று கொடுப்போம். அதை மட்டும் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் என்னான்னு சொல்லுங்கள். விலையையும் போட்டுருங்க. மாடு என்ன எத்தனை பல் எல்லா விவரம் டீட்டெயிலாக பூரா போட்டுருங்க. உங்கள் ஊர், உங்கள் பேர் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக போட்டுருங்க. அப்போ தான் நம்ம அதை வீடியோ எடுத்து பார்த்தாலும் கரெக்டாக இது பண்ண முடியும். இந்த மாடை வந்து விலைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் யாருக்கும் தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம அந்த மாடை வந்து சந்தைக்குள்ளே 2-3 மாதமாக இருக்குதுன்னு சொன்னோம் பாருங்கள், அந்த மாடு தான் அது. அதை நிறைய பேர் கேட்டாங்க. அதனால தான் இந்த இதுலேயே நம்ம போட்டு வர்றோம். அந்த மாடு வேணும்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக நம்ம வாங்கி கொடுப்போம். அந்த மாட்டை நல்ல விலைக்கு வாங்கலாம். அப்புறம் இந்த இதில் இருக்கு பாருங்க, நேராக நல்லா பார்க்குது. நல்லா மூலையை திரட்டி பார்க்குது மாடு. நல்லா கும்படி எல்லாமே மாட்டில் இருக்குது. நல்லா நேரம் கருக்கான மாடு, கலர் மாடு எல்லா மாடுமே வந்துருந்துச்சு. அதுக்காண்டியே நம்ம இதில் இப்போ போட்டு வச்சுருப்போம். புது வர மாடுகள் நிறையா வந்திருக்குண்டு. அது மாதிரி நிறையா மாடு வந்திருக்கு, நல்ல மாடுகளும் வந்திருக்கு. அதில் ஃபுல்லாக பாருங்கள். எந்தெந்த மாடு அவுத்த மாடு, எந்தெந்த மாடு அவுக்காத மாடுலாம் நம்மளுக்கு தெரியலை. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் தெரிவிச்சுக்கலாம். இந்த ஒரு மாடு இது அப்படின்னு எல்லாருமே சொல்லுங்கள். இப்போ தான் தெரிஞ்சுக்கிடுவாங்க. நம்மளுக்கு தெரியலனாலுமே கமெண்ட்ஸை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம், அடுத்தவங்களுமே தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா நல்லது தான். கும்படி அருமையாக இருக்குது. மாடுமே ஓரளவுக்கு நிதானமான மாடு, நல்ல கும்படி மாடு தரமாக இருந்துச்சு. இதெல்லாம் எவ்வளோ கொடுத்தா என்ன வரும்னு தெரியலை. நம்ம வெள்ளநாத்தையும் போனால், ஆனால் மாடு எக்கச்சமும் கிடந்துச்சு. உள்ளே போக முடியலை, விலைக்கெல்லாம் போக முடியாது, அந்தளவுக்கு கிடந்துச்சு. இந்த இதுதான் சொன்னேன், மரம் மாடெலாம் சூப்பராக இருக்குது மாடு. நல்ல கலரு, 3 கலர் இருக்குது அதுலேயே. மாட்டிலே நல்லா கலர் அருமையாக இருக்கு பாருங்க. பார்த்தா சரி அடிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரியாக சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. இதுவுமே மாடு நல்லா வளர்த்து அருமையாக வச்சுருக்காங்க. போய் நம்மளாம் அங்கிட்ட ஓடி தான் இந்த சகதியும் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி தான் வீடியோ போய் எடுத்தது ஃபுல்லாக பாருங்கள். எல்லாத்தையுமே தான் போட்டிருக்கேன். கண்டுகள் பார்த்தா நிறைய பேர் கேட்டாங்க. அந்த கண்டுக்குட்டி வியாபாரி வந்து நிறையா வந்துடுறாங்க. அவங்க வந்து முன்னாடியே வாங்கிடுறாங்க. அதனால தான் நம்ம அது இல்லை. மாடு என்ன கொஞ்சம் கொம்பு மட்டும் நல்லா இன்னும் கொஞ்சம் போதும், இருந்த மட்டும் பரவாயில்ல. சூப்பராக இருக்குது மாடு. நல்லா கலர், நல்ல கலரு. என்ன பண்ணுச்சு ஏது பண்ணுச்சுன்னு தெரிஞ்சால் இந்த மரமாட்டை பற்றி நீங்கள் தகவல் தருவீங்க. எந்த ஒரு மாடு எப்படி விளாண்டுச்சு, வாடிலையா வெளியே வரலையா அப்படின்ற கொஞ்சம் டீட்டெயிலை போட்டு விடுங்க தெரிஞ்சவங்க. மரமாடு தான் சுற்றி வருது. நீங்களே நினைப்பீங்க, என்னடா அந்த மரமாடு மட்டும் ரொம்ப. ஆனால் இந்த கட்டில் மாடுகள்லாம் நல்ல மாடுகள்லாம் வருங்க. அதை பூரா பாருங்கள். இதெல்லாம் நல்லாத்தான் இருக்கும். கொம்பு எல்லாமே, வால் நல்லா, கழுத்து நல்லா காணோம். நல்ல கழுத்து பிரிவு எல்லாமே மாடு இருக்குது. இந்த இதில் மரம் மாடு நல்லா அள்ளி தொளிச்ச மரம், சூப்பராக இருக்குது மாடு. இது கொஞ்சம் குட்டை கொம்பு மாடு, ஆனால் நல்லா இடையான மாடு. இது நல்லா சவுக்கு மாதிரி குட்டை தான், ஆனால் நீள நடுக்கமாக இருந்துச்சு. என்ன விலைக்கு விற்றா என்ன விவரம்னு தெரியலை. வேணும்ன்றவங்க நம்ம நேரடியாக வந்து பாருங்கள். பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாடாக பார்த்து நம்மளாம் எடுத்து தருவோம். நீங்கள் உங்களுக்கு நம்ம குரூப்பில் போட்டு விடுவோம் வீடியோ ஃபுல்லாகவே. காலைல இன்றைக்கி சூழ்நிலைக்கு எடுத்து போட முடியலை.
சில பேர் கேட்டாங்க, அவங்களுக்காண்டி அனுப்பி விட்டாலுமே அந்த மாடு வந்து விலை அது கம்மியாக இருந்தனால அவர் கொடுக்க மாட்டேன்ட்டார். பரவாயில்ல, நம்ம வீடியோ பூரா பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எல்லாத்தையுமே சொல்லுங்கள். வாரம் சந்தைக்கு நம்ம போவோம். அதே மாதிரி புதன்கிழமை சாயங்காலம் இன்னொரு வீடியோ வந்துடும், அதையுமே பாருங்கள். பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க, அவங்க பூரா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்ச அளவில் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.